போதும் போதத்துக்கு விஜய் வேற வந்துட்டாரா, அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதே சினிமா மாதிரி பார்க்குறேன். அப்புறம் சட்டசபையில் உட்காந்து அவர் பேசுகிறதே சினிமா மாதிரி பார்க்குறேன். அவர் என்ன பண்ணாலும் இங்கே லைவ் காமிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அது ஒரு சினிமாவாக மாறிடுது மக்களுக்கு. இப்போ எல்லாமே சேர்ந்து தியேட்டருக்கு வர்ற கூட்டங்கிறது பெருமளவு குறைஞ்சிருது. இது ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இங்கே பார்க்குறாங்க. பட் இப்போ இந்த கருப்பெல்லாம் எப்படி மக்களை உள்ளே வர வச்சுதோ, ஸோ அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் மெனக்கடணும், டைரக்டர்களும் கொஞ்சம் மெனக்கடணும். இன்னொன்று வந்து இன்றைக்கி பெரும்பாலான டைரக்டர்களுக்கு நாம தான் பெரிய அறிவாளிங்கிற ஒரு நினப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நோட்டை தூக்கிட்டு எங்கேயாவது மலை வாசஸ்தலத்தில் உட்காந்து மலைன்னு எழுதி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு குரூப் உட்காரும், டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு 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 சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு அதுக்கு 10 விதமாக யோசிப்பாங்க. அதில் ஜனரஞ்சகமான ஒரு ஆமாம், அதில் எது பெட்டரோ அதை செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கதை, அதுதான் படம்னு மாறி போச்சு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய அடிபட்டாங்க தயாரிப்பாளர்கள்லாம். ரொம்ப அடிபட்டு போய் படம் எடுக்கிறதா வேணாமா, தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா படம் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது.